அப்பா சொல்கிறார், கவனிங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் இழந்ததெல்லாம் பெற போகிறீங்க. இந்த மாதம் அதாவது எவனும் யோக்கியம் கிடையாது, எல்லா அநியாயத்தில் அட்டுழித்து வாழ்ந்தான் வந்திருக்கும். ஆனால் என்ன செய்யணும், அந்த தப்பை என்ன செய்யணும், அப்பாட்ட என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணிட்டு என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். என்ன செஞ்சிடணும், விட்டுறணும். அதை திருப்பி கண்டினியூ பண்ணிடக்கூடாது, திருப்பி அதை எடுக்கக்கூடாது, திருப்பி அதுக்குள்ளே காலை வைக்கக்கூடாது. நான் இனிமேல் சாராய கடைக்கு போக மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், பொருத்தனம் என்னன்னா திருப்பி சாராய கடைக்கு போகக்கூடாது. இனிமேல் பொண்டாட்டி நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டேன்னா அடுத்து பொண்டாட்டி அடிக்கக்கூடாது. இனிமேல் புருஷனை வந்து கரண்டி எடுத்து மண்டையில் அடிக்க மாட்டேன் அப்படின்னு பொருத்தனம் பண்ணிட்டேன்னா அடுத்து புருஷனை மண்டையை வச்சு அடிக்கக்கூடாது. என் புருஷனை போட வாடான்னு பேசிவிட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டால் அடுத்து புருஷனை போட வாடான்னு பேசக்கூடாது. நீ உருப்பட மாட்ட விளங்க மாட்டேன்னு சொல்லி புருஷனை வஞ்சிருந்தேன்னா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் மன்னிப்பு கேட்டு அப்புறம் திருப்பி போடா, நீ உருப்பட மாட்டேடா, அவங்க அம்மா படுத்தா நீ இருப்ப, அவனை வஞ்சேனா உனக்குள்ளே சத்தியம் இல்லை, அவரை வஞ்சிக்கிற.